வணக்கம். ஈழத்தமிழர்களுடைய நெஞ்சங்களில் நடந்துவிட்ட சோகத்தின் குறியீடுதான் முள்ளிவாய்க்கால் என்கின்ற அந்த வார்த்தை உலகமெங்கும் இருக்கின்ற தமிழர்களுடைய நெஞ்சங்களில் நீக்கமற அமைந்துவிட்ட ஒரு சொல். அந்த 2009 மே 17, 18 ஆகிய 2 தினங்களில் தமிழர்களை பதைக்க ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த சிங்கள அரசின், அந்த இனவாத அரசின், ராஜபக்சேயின் கொடுமையின் உச்சகட்டம்தான் அந்த முள்ளிவாய்க்கால் சோகம். அதை நினைத்து பார்க்காத தமிழ் நெஞ்சங்களே யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சோகத்தை நிகழ்த்தி நாம் அந்த இரத்தத்தின் சாட்சியாக, அவர்கள் சிந்திய இரத்தத்தின் சாட்சியாக தமிழர்களுடைய நெஞ்சங்கள் நீக்கமற நிறைந்திருக்கிற ஒரு சொல்லாக ஆகிவிட்டது தான் முள்ளிவாய்க்கால். அந்த முள்ளிவாய்க்கால் எத்தனையோ கங்கை கொண்டான், கடாரம் வென்றான், இலங்கை வென்றான் என்றெல்லாம் புறநானூறு பாடல்களிலேயும் தமிழ் இலக்கியங்களையும் பெருமை சொல்ல வாழ்ந்த தமிழினம் முள்ளிவாய்க்கால் என்ற சோகத்தை வரலாற்றில் சுமந்து கொண்டிருக்கிறது. அந்த மே 17, 18 ஆகிய 2 தினங்களில் ஈழத்தில் நடந்த அந்த கொடுமையை உலகம் அன்று புறக்கணித்தது. அப்படி நடந்ததை நாட்டுக்கு சொல்ல விடாமல், குறிப்பாக எந்த மக்களிடத்திலிருந்து உடனடியாக ஈழத்தமிழருக்கு பாதுகாப்பும் நல்ல சொல்லும் அல்லது அனுதாபச் சொல்லும் வர வேண்டுமோ, அந்த தமிழகத்தில், இந்தியாவில், ஈழத்தில் எதுவும் நடவாதது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கியது மத்திய அரசும் மாநில அரசும். அன்றைக்கு இருந்த திமுக அரசு, அதன் முதலமைச்சராக இருந்த அன்றைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இப்பொழுது ஐநா மன்றத்திலிருந்து வந்த அறிக்கையை படித்துவிட்டு, ஐநா மன்றம் ராஜபக்சே நடத்திய குற்றம், இனப்படுகொலை செய்தார், மனித உயிர்களை கொன்று குவித்தார், மனித உரிமைகள் மீறல்கள் அங்கு நடந்திருக்கின்றன, அவர் விசாரிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அளவிலே 196 பக்க அறிக்கையை ஐநா மன்றம் அறிவித்த பிறகு, இந்தியாவினுடைய, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஏதோ எதுவுமே தெரியாது போல, அன்றுதான் 40,000 பேர் கொன்று குவிக்கப்பட்டது பற்றி செய்தி தெரிந்தது போல ஒப்பாரி வைத்து நம்மை தமிழர்களை மீண்டும் ஏமாற்றியிருக்கிறார். ஆனால் உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்கும் அந்த உண்மை என்னவென்று தெரியும். அவருடைய பிள்ளை குட்டிகளுக்கு மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காகவே ஈழத்தில் நடந்த அந்த சோகத்தை மூடி மறைத்த அந்த குற்றவாளிகளை கூண்டிலே இன்று நிறுத்தப்பட்டு மக்கள் மன்றத்திலே அவர் இன்று தண்டிக்கப்பட்டிருக்கின்றார். இதே நிலைமை வருங்காலத்தில் ஈழத்திலே நடந்த அந்த சோகத்திற்கு காரணமான அந்த இனப்படுகொலையின் மூலமாக 40,000 உயிர்களை பதைக்க துடிக்க மாய்த்தானே அந்த கொடுங்கோலன் ராஜபக்சே, உலக அரங்கில், உலக நாடுகளுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அவன் ஐரோப்பிய யூனியனிலே முன்பு தீர்மானம் நிறைவேற்றியதைப் போல உலக நாடுகளுடைய சபையும் அவனுக்கு எதிரான தீர்ப்பை வழங்கும் நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியை நோக்கி உலகம் இருக்கின்ற தமிழர்கள் இரவு பகல் பாராது அதற்காக தங்களுடைய கடமையை ஆற்றி கொண்டிருக்க வேண்டும். அதுவரை தமிழர்களுக்கு ராஜபக்சேயே அவன் ஒரு கொடுங்கோலன், இனப்படுகொலை செய்தவன், 21ஆம் நூற்றாண்டினுடைய ஹிட்லர், அப்படிப்பட்ட அவனுடைய கொடுங்கோன்மையை நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே உணர்த்துகின்ற ஒரு நிகழ்வாக யுஎன் அறிக்கை, ஐநாவுடைய அறிக்கை அமைந்திருக்கிறது. அதை பார்த்துவிட்டு இந்திய அரசு அதற்கு ஒப்பாரி வைத்து கொண்டு அவர்களுக்கு உடந்தையாக செயல்படுவதற்கு திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறது. எங்களுக்கெல்லாம் வேதனை அளிக்கின்றது. நாங்கள் விடமாட்டோம். அவர்களுக்காக இங்கே தமிழகத்திலே
இருக்கின்ற புதிதாக ஆட்சி அமைந்திருக்கின்றது. அந்த புதிய ஆட்சியினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் நிச்சயமாக ஈழத்தமிழர்களுக்காக சமீபத்தில் கொடுத்த குரல்களைப் போல தொடர்ந்து அவர் ஒலித்து கொண்டே இருப்பார். தேவையான சமயத்தில் தேவையான விதத்தில் மத்திய அரசாங்கத்திற்கு தன்னுடைய எதிர்ப்பையும் அதை எதிர்ப்பை காட்டுவதை விட ஆக்கப்பூர்வமாக இலங்கை தமிழர்களுக்கு இன்னலுற்று அங்கே இன்றும் நல்ல நிலையிலே வாழ முடியாமல் சொந்த தொழில்களை பார்க்க முடியாமல் தூரத்திலே இருக்கின்றவர்கள், அவர்களுடைய தொழில்களை தொடர்ந்து செய்ய முடியாமல் இலங்கையிலே கஷ்டப்படுகின்றவர்கள், இலங்கையுடைய முகாம்களிலே இருந்து அகற்றி நாங்கள் அவர்களை அவர்களுடைய ஊர்களிலே கொண்டு போய் குடியமர்த்தி விட்டோம், மீள் குடியமர்த்தி விட்டோம் என்றெல்லாம் பொய் கணக்குகளை சொல்லி கொண்டிருக்கின்ற இலங்கை அரசும் அதை நம்பி அதை ஏற்றுக்கொண்டு இங்கேயும் பிரச்சாரம் செய்கின்ற மத்திய அரசையும் அதற்கு ஜால்ரா போட்டுக்கொண்டு நேற்று வரை தன்னுடைய குடும்பத்திற்காக காங்கிரஸுக்கு கைகோலியாக கைகாட்டி கொடுப்பவராக இருந்த கலைஞர் கருணாநிதியும் உலக மக்கள் தமிழர்கள் உலகமெங்கும் இருக்கின்ற 10 கோடி தமிழர்களும் நிச்சயமாக ஏற்க மாட்டார்கள். அவர்களை எதிர்ப்பார்கள். அவர்களுடைய உணர்வுகளை மதிக்காத வரையில் மத்திய அரசை நாங்கள் விடப்போவதில்லை. உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களுக்கு இந்த முள்ளிவாய்க்கால் நினைவை நாம் கடைபிடிக்கின்ற அதே நேரத்தில் நாம் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஏற்க வேண்டிய சபதம், அந்த ஒவ்வொருவரோடும் அந்த நாளிலே எடுக்க வேண்டிய அந்த இலங்கை தமிழர்களுக்கு ஈழத்தில் ஏற்பட்ட அந்த சோகத்தை முள்ளிவாய்க்கால் என்கின்ற அந்த இதயத்திலே பாய்ந்திருக்கின்ற அந்த வடு இரத்த வடுவாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் உலகம் முழுக்கும் இருக்கின்ற தமிழர்கள் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு உறுதிமொழி என்னவென்றால், நாம் ஒன்றுபட்டு செயல்படுவோம், நமக்குள் இருக்கின்ற பேதங்களை களைந்து நாம் தனி ஈழம் ஒன்றேதான் இனி தமிழனுக்கு விடிவு, அங்கே இலங்கை தமிழுடைய இன்னலுக்கு முடிவு என்றால் தனி ஈழம் அமைப்பது ஒன்றுதான் இறுதி லட்சியம். அந்த லட்சியத்தை நோக்கி நாம் பயணம் செய்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருடைய இதயத்திலும் தாங்கிச் செல்ல வேண்டியது முள்ளிவாய்க்கால். அந்த முள்ளிவாய்க்காலுக்கு பதில், அந்த முள்ளிவாய்க்கால் நடந்த சோகத்திற்கு தமிழர் காட்டுகின்ற எதிர்ப்புணர்ச்சி தான் வருங்கால தமிழீழம். அந்த தமிழீழத்தை அமைக்க நாம் அனைவரும் இறந்த அந்த வீரர்கள் மட்டுமன்றி சாதாரண மக்களையும் கொன்று குவித்தானே 40,000 பேர்களையும், 3 லட்சம் கடந்த ஐநா அறிக்கை போல 3 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த இலங்கையில் நடந்த தமிழர்களுக்கும் இனவாதி சிங்களருக்கும் நடந்த அந்த போரிலே மாய்ந்த தமிழர்கள் 3 லட்சம் பேர் என்று அவர்களே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த 3 லட்சம் மறைந்த வீரர்கள், மாவீரர்கள், அவர்களுடைய குடும்பங்கள், தாய்மார்கள், மறைந்த பிள்ளைகள் அனைவருக்கும் நம்முடைய அஞ்சலி செலுத்துகின்றோம். அந்த அஞ்சலி செலுத்துகின்ற அதே நேரத்தில் நாம் ஒவ்வொருடைய இதயத்திலும் காய்ந்து கொண்டிருக்கின்ற, அனன்று கொண்டிருக்கின்ற நெருப்பு பற்றி கொண்டிருக்கின்ற அந்த நெருப்பாக நம் இதயத்தில் என்றென்றும் தொடர வேண்டிய ஒன்று முள்ளிவாய்க்கால். அந்த முள்ளிவாய்க்காலுடைய முடிவு தமிழ் ஈழம். தமிழ் ஈழம் அதை பெறுவது ஒன்றே தமிழரின் கடமை. தமிழ் ஈழம் அமைப்பதே உலகம் முழுவதிருக்கின்ற தமிழர்களுடைய ஆவல் என்கின்ற